கர்த்தர் சொன்னாரு, மலையே விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை என்றென்றைக்கும் நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த பட்டயத்தின் வல்லமை எப்படி பரவுதுன்னா, 4 திசைகளிலும் அந்த சுடரொளி பட்டயம் அடிக்கிறனால ஏதேன் தோட்டத்துக்கு பின்பக்கம் முன்பக்கம் வலது இடது எல்லா பக்கம் அந்த ஒளி. ஆகவே தோட்டத்திற்குள்ள அல்ல, அந்த ஒளியின் எல்லைக்குள்ளே ஒருவனும் நுழைய முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். எத்தனை 1000 கோடி பேர் பிறந்திருக்கிறாங்க. இந்த ஒரு ஜெனரேஷன்ல 800 கோடி பேரா, 6000 வருஷத்துல எத்தனை 1000 கோடி பேர் பிறந்திருப்பாங்க. அவ்வளவுல எவ்வளவு பவர்ஃபுல்லான இருந்திருக்கிறாங்க. தேவனுடைய ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஒருத்தனும் நுழைய முடியல. ஏனென்றால் சுடரொளி பட்டயம். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இந்த சுடரொளி பட்டயம் இருக்கும் என்றால், கையெழுத்து ஆமென். கர்த்தருடைய பட்டயம் இருக்கும் என்றால் இந்த உலகம் முழுவதையும் பிடித்த பிசாசு உன்னை பிடிக்க முடியாது, உன் எல்லையில் நுழைய முடியாது என்று நான் சொல்கிறேன். பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேர பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கிருபையானது எதை பேசுகிறது என்றால், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறது. ஆனால் நியாயப்பிரமாணம் சில நேரங்களிலே கர்த்தரை எதிர்மறையானவரை போல காட்டுகிறது. பாவங்களை குறித்தும் இந்த உலகத்திலே பாவத்துக்கான கரையம் இயேசு கிறிஸ்து கொடுத்ததை மறந்து போய் மறுபடியும் பாவங்களை குறித்தும் வியாதிகளை குறித்தும் சாபங்களை குறித்தும் பேசுகிறவர்கள் கர்த்தரை நல்லவர்களாக காட்டுகிறதில்லை. அவர்கள் தேவனை குறித்த பொய்யான படத்தை தவறாக காட்டுகிறார்கள், அறியாமல் காட்டுகிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றைக்கு நாளை மட்டுமல்ல என்றும் உள்ளது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். கர்த்தருடைய கிருபை மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இது எல்லாமே மாறினா கூட நான் உன் மேலே வச்ச கிருபை மாறாது மகனே, மாறாது மகளே என்று சொல்லுகிறார். ஒருவேளை நினைச்சிருக்கலாம் கர்த்தர் எங்களை கைவிட்டார். இல்லவே இல்லை, கர்த்தர் ஒன்று ஒரு நாளும் கைவிடலை. அவருடைய கிருபை என்னைக்கும் மாறவே மாறாது. என்னைக்காச்சும் உங்கள் மேலே வச்சிருக்க கிருபை மாறிடுச்சோ, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் அவர் கிருபை விலகிருச்சோ அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகம் வந்தா, உங்கள் ஊரில் ஏதாச்சும் ஒரு மலை இருக்குதான்னு பாருங்கள். அந்த மலை இருக்குதான்னு முதல்ல தெரிஞ்சுக்காங்க. அப்படி மலை இருக்கிறது தெரிஞ்சால் அந்த மலையை போய் பாருங்கள். அந்த மலை அந்த இடத்த விட்டு நகன்றிருக்கான்னு பாருங்கள். இல்லையே, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மலை இங்கே தான் இருந்துச்சு, நான் பிறந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் இந்த மலை இங்கே தான் இருக்குது. அடுத்து எப்போல்லாம் சந்தேகம் வருது அந்த மலையை போய் பாருங்கள், அந்த மலை நகன்றிருக்கான்னு பாருங்கள். அது நகன்றிருக்காது. கர்த்தர் சொன்னார், மலையே விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை என்றென்றைக்கும் நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே மலையே விலகினாலும் நான் விலக மாட்டேன்னு சொல்கிற தேவன் மலையே விலகாமல் நிற்கும் போது அவர் எப்படி தம்முடைய கிருபை உன்னை விட்டு விலக்குவார்? ஆகவே தேவனுடைய கிருபை உங்கள் மீது இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். அது எப்போதும் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் வியாதிப்பட்டிருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம், அதனால் கர்த்தர் உங்களை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை தேவன் என் மேல் அன்பு இல்லையோ அதனால தான் அனுமதிச்சிட்டாரோ? இல்லவே இல்லை அன்புக்குரியவர்களே, அவர் உங்களை நேசித்து கொண்டே தான் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, முடிவு பரியந்தம் அவர் மாறாத அன்பு வைத்திருக்கிறாராம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னைக்கு முடிவு வேணும்னு நினச்சி முடிவுக்குள்ளே போகிறீங்களோ அது வரைக்கும் உங்களை அழைத்தப்ப என்ன அன்பு இருக்கோ அந்த அன்பு மாறாமல் உங்கள் மேலே வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசி வரை தன்னுடைய அன்பை உங்கள் மீது மாறாமல் வைத்திருக்கிற தேவன். ஸோ ஆகவே பலவீனமோ வியாதியோ தேவன் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பை இதை வச்சு நீங்கள் கணக்கிடவே கூடாது. பைபிளில் நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். லாசர் என்பவன் வியாதிப்பட்டு இருந்தான். சாதாரண வியாதி அல்ல, வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாக இருந்தான். அப்போ அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீர் நேசிக்கிறவன் வியாதிப்பட்டு இருக்கிறான்றாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் வியாதிப்பட்டனால கடவுளோட நேசம் உங்கள் மேலே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. கடவுள் உங்களை நேசிச்சுக்கிட்டு தான் இருக்கார். பாருங்கள், அவர் வரும்போது அவன் இறந்துருந்தான். அப்போ கர்த்தர், ஆமாப்பா அவன் அன்பை விட்டு வெளியே போயிட்டான், அதனால தான் பாரு இவ்வளோ பிரச்சனைக்கு நேரம் வந்திருக்கு அப்போலாம் அவர் சொல்லவே இல்லை. பாருங்கள், அவர் அழுகிறார். அப்போ அவர் அழுகிறத இவங்கெல்லாம் பார்த்துட்டு, இவர் இவனை எவ்வளவு நேசிச்சிருக்கிறாரு, இவ்வளவு நேசித்தவர் ஏன் இவனை சாகாமல் பிழைக்க வச்சிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் நேசிச்சேன்றத அவன்கிட்ட வியாதி வந்தனால என் நேசம் இல்லைன்னு நீ நினச்சிடாத. என் நேசம் அவனை வியாதியிலிருந்து உயிரோடு கூட அவனை ஆரோக்கியமாக எழுப்பக்கூடியது.
நான் ஒருத்தனை நேசிச்சிட்டேன்னா அவன் கல்லறைக்குள்ளே போனால் கூட அவனை உயிரோடு நான் எடுப்பேன் என்று சொல்லி தேவன் தன்னுடைய அன்பை நிரூபித்தார். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய அன்பு மாறாதது, தேவனுடைய அன்பு என்ன செய்யாதது, மறையாதது. ஸோ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடும், ஆனால் அன்பு மாறாது. அப்போ கர்த்தர் உங்கள் மேலே ஒரு அன்பு வச்சுருக்காருன்னா, இப்படி ஒரு விஷயம், ஒரு எதிர்மறையான சூழ்நிலை வந்துருச்சு, ஏதோ ஒன்று பார்க்குறீங்க, எதிர்மறையான இந்த சென்ஸ் வந்து நீங்கள் ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, ஒரு தலைவலி வந்துருச்சுன்னா கடவுள் என்ன நேசிக்கணும்னு நினைக்காதீங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் இந்த காய்ச்சல் தான் மாறப்போகுது, கை தட்டுங்க உதவருக்கு, இந்த தலைவலி தான் மாறப்போகுது. ஆனால் கர்த்தருடைய அன்பு ஒரு நாள் மாறாததாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் வியாதியிலேருந்து அன்பை பார்க்கக்கூடாது, அன்புலேருந்து வியாதியை பார்க்கணும். கையை தட்டுங்க உதவருக்கு, ஆமேன், ஹல்லேலூயா. வியாதியிலேருந்து அன்பை பார்க்க, வியாதியை வச்சு அன்பு இருக்கா, அது போயிடுச்சா அப்படின்னு பார்க்கக்கூடாது. அன்புலேருந்து வியாதி போயிடுச்சா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அன்பு மாறாததாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இது போன்ற சூழ்நிலையில் ஒன்றை மட்டும் நீங்கள் மறந்துடவே கூடாது, கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு எப்போவுமே நிறைவாக இருக்குது. ஹல்லேலூயா. அதனால் நம்ம நல்ல ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்ம நல்லா தான் கர்த்தர் பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. நமக்கு எதிராக எவ்வளவு, அதாவது ஒரு வசனம் இன்றைக்கி காலையில் கர்த்தர் சொன்னார், உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்லுகிறேன். இந்த நாளிலே புதிய வல்லமையோடு இந்த வார்த்தை உங்கள் இடத்தில் புறப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய ஆவியான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் எதுவாக இருந்தாலும் அது வாய்க்காது, அது பவர்லெஸ் ஆயிரும். அது வந்து கொள்ளை நோயாக இருக்கட்டும், அந்த வியாதி, அல்லது வந்து தரித்திரமாக இருக்கும், பஞ்சமாக இருக்கட்டும், பசியாக இருக்கும், எதுனாலும் இந்த உலகத்தில் புறப்பட்டு அப்படியே உன்னை நோக்கி வரலாம். ஆனால் உன் எல்லைக்குள்ளே வரும்போது செயல்படாமல் போய்விடும். உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் உருவாக்கப்படுகிற இடத்திலே வாய்க்காமல் போகும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆகவே இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் மனதிலே தேவனோடு வந்து தேவனை குறித்த உண்மையான ஒரு படத்தை, தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற அந்த உண்மையான அன்பை அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்கள் கண்களை திறப்பாராக. அந்த உணர்வு தான் உங்களை தைரியமாக எழுப்பும், உங்கள் விசுவாசத்தை விஸ்வரூபம் எடுக்க வைக்கும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். உங்களுடைய பயமெல்லாம் கடவுளை நீங்கள் அறிய அறிய, கடவுளுடைய அன்பை புரிய புரிய விலகி போயிரும் பாருங்க. பயம் விலகின பிறகு அங்கே பலவீனத்துக்கு எதுவுமே இடமே இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம்தான், நீ உற்று விசாரித்தாயானால் அவன் அங்கே இருப்பதில்லை. இந்த எதிர்மறையான இந்த கொள்ளை நோய்கள்லாம் அங்கங்கே பாருங்கள், பல இடங்கள்லேருந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்குற அந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம்தான், நீ உற்று விசாரித்தது அங்கே இருக்காது. ஒரு காலத்தில் பெரியம்மையோ தட்டம்மையோ ஏதோ ஒரு வியாதி, அந்த வியாதி வந்து நிறைய பேர் செத்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். அவர்களை காப்பாற்றவே முடியலை. அநேக சிறியவர்களுக்கு பெரியவர்களுக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ திடீரென்று அதற்கான வந்து தடுப்பூசியை கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடிச்ச உடனே எல்லாருக்கும் வர்றதுக்கு முன்னாடியே போட்டாங்க. அதாவது வியாதியில் சுகமாகிறது வந்த பிறகு தானே சுகமாகணும். ஆனால் வர்றதுக்கு முன்னாடி எப்படி சுகமாக முடியும்? தடுப்பூசி போட்டிங்கன்னா வர்றதுக்கு முன்னாடியே சுகமாயிடலாம். இதைத்தான் தடுப்பூசி. என்ன? இயேசு என்கிற தடுப்பூசியை பிதா நமக்கு போட்டார். அதான் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, அவருடைய தழும்புகளாலே, எப்படி இந்த தழும்பு, நீங்கள் தடுப்பூசி போட்ட தழும்பு நீங்கள் ஏற்கனவே சுகமாயிட்டீன்னு காட்டுதோ, அப்படி இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினாலே, எல்லா கிருமிகளையும் உள்வாங்கினதினாலே, அந்த தழும்புகளினாலே நான் சுகமானேன். எப்போ? வியாதி வர்றதுக்கு முன்னாடியே சுகமாயிட்டேன். கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு, ஆமேன். தடுப்பூசி போட்டு வியாதி வர்றதுக்கு முன்னாடியே சுகமாயிட்டான். இயேசு ஏற்றுக்கொண்ட வியாதியை வர்றதுக்கு முன்னாடியே சுகமாயிட்டான். ஆமேன். அப்போ அந்த தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த வியாதி தாக்குதலே இல்லை. இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. நான் சொல்கிறேன், ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போ இந்திய அரசாங்கத்தில் ஒரு அறிவிப்பே கொடுத்தாங்க, எவனாச்சும் இந்த வியாதியில் இருக்கிறவனை யாராச்சும் ஒருத்தர் இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா அரசாங்கம் 10,000 ரூபா தரும். அந்த நாளைக்கு 10,000 ரூபா, நான் வந்து இன்றைக்கி வந்து 10 லட்ச ரூபாய்னு வச்சுக்காங்களேன், 10,000 ரூபா சன்மானம் கொடுக்கப்படும். நான் எங்கே தேடி பார்த்தாலும் இந்த வியாதியின் தாக்கம் இல்லை. அப்படித்தான் இன்னும் கொஞ்சம் காலத்தில் இதை உற்று விசாரித்தாயானால் அது அங்கே இருப்பது இல்லை. அவ்வளோதான். இது எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, அதெல்லாம் தெரியாது. ஆனால் தேவன் சொன்னது நடக்கும். ஒரு ஜெராக்ஸ் மிஷின்கிட்ட போய் ஜெராக்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு காப்பி எடுத்து கொடுக்குது. அது எப்படி நடக்குது, எப்படி எடுத்து கொடுக்குது, ஏன் எடுத்து கொடுக்குதுன்னு மிஷினை பிரித்து நீங்கள் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஜெராக்ஸ் எடுக்க வந்து நீங்கள் 6 மாதம் கழிச்சு நான் வீட்டுக்கு போவீங்க, அல்லது ஒரு 2 மாதமாச்சும் ஆகி போயிடும் ஜெராக்ஸ் மிஷினை கம்ப்ளீட்டாக படிக்கிறதுக்கு. ஆனால் புத்திசாலி எதையுமே பிரித்து படிக்கிறே இல்லை, வருமா நம்பிக்கையோடு கொடுத்து வாங்கிட்டு போயிடுறான். நான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் காலம்தான். துன்மார்க்கன் இரான், அவன் அறுப்புண்டு போவான். நீ உற்று விசாரித்தாயானால், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தானால் அவன் அங்கே இருப்பது இல்லை. ஆகவே இது இருக்காது அன்புக்குரியவர்களே. ஆகவே கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கே அது மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் அதற்கு முன்பாக பிசாசானவன் பாருங்கள், தன்னுடைய இல்யூஷன், தன்னுடைய பொய்யான படத்தினாலே ஜனங்களை பயமுறுத்தக்கூடியவனாய் இருக்கிறான். அந்த பயத்துக்குள்ளே நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறான். அந்த பயத்திலே குழப்பங்களை நமக்கு தருகிறான். பல நேரங்கள் நம்முடைய நம்பிக்கை இழக்க வைக்க பார்க்கிறான். வேத வாசிப்பையே அது மேல் இருக்கிற பற்றை விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறான்.
ஜெபத்தின் மீது இருக்கிற அந்த நம்பிக்கையை குறைக்க விரும்புகிறான். கடவுளுக்கு உங்களுக்கு இருக்கிற தொடர்பை அவன் விலக்க விரும்புகிறான். ஆனால் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை இகழுவார். ஆகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன திட்டமிட்டிருக்கிறாரோ அதை தவிர்த்து தலையிலேருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. எழுதிக்காங்க. தேவன் என் வாழ்க்கையில், எல்லாம் சொல்லுங்கள், தேவன் என் வாழ்க்கையில் என்ன செய்ய திட்டமிட்டு ஏற்கனவே செஞ்சு முடிச்சிருக்காரோ அது மட்டும்தான் நடக்கும். ஆமேன். உடனே அடுத்து பிசாசு சொல்லுவான், அப்போ அவர் திட்டமிட்டதில் எதிர்மறையானது இருக்கலாம் இல்லையா? பார்த்தீங்களா, அவன் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு நிலையை பார்ப்பான். ஆனால் தேவன் அதையும் சொல்கிறாரு, நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். உனக்கு போட்டிருக்க திட்டம் என்னன்னு எனக்கு தெரியும். அது தீமைக்கு எதுவானைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு எதுவானைகள். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லும். ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை தாண்டி ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெற முடியாது. ஏனென்றால் தேவனுடைய திட்டத்துக்குள் இருக்கிறேன், தேவனுடைய வல்லமைக்குள் இருக்கிறேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, எந்த அளவு தேவனையும் தேவனுடைய ஞானத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கையிலே தைரியமும், அந்த அளவு உங்கள் வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வெளிப்படுவதையும், நீங்கள் மாத்திரம் இந்த பூமியிலே சுடர்களைப் போல பிரகாசிப்பதையும் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் காண்பார்கள். தேவ வசனத்தை பிடித்துக் கொண்டவர்கள் இந்த பூமியிலே சுடர்களைப் போல பிரகாசிப்பார்களாம். ஆகவே இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள், நான் சொல்றேன், இன்று முதல் உங்க வாழ்க்கையில சுடர்களைப் போல பிரகாசிக்க போகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வல்லமையை அறிந்து கொள்ள உங்கள் மனதை ஆவியானவர் திறப்பாராக. இன்றைக்கு ஒரு சில வசனங்களை நான் உங்கள் மத்தியிலே வாசித்து தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அந்த வசனம் சங்கீதம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை. சங்கீதம் 17 8 13 வரை வாசிக்கிறேன். கண்மணி போல என்னை காத்தருளும். தாவீது சொல்றார், இது தாவீதுடைய விண்ணப்பம். தாவீது ஜெபம் பண்றார். கண்மணி போல என்னை காத்தருளும், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கர்களுக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும். பாருங்க, என்ன பகைஞரா? பிராண பகைஞர். அவன் என்னுடைய பகைஞர். எதுக்கு பகைஞர்? என் பிராணனையே தூக்கணும்னு நினைக்கிறான். என் உயிருக்கு அவன் பகைஞர். சிலர் இருக்காங்க, போய் கை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, சிலர் கால் எடுத்துகிட்டு வருவாங்க. இவங்க வேலையை கை கால் எடுக்கிறவங்க. அவங்க எல்லாம் பிராணன் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற இந்த எதிரிகள் சாதாரண எதிரிகள் அல்ல, உங்கள் பிராணனை எடுக்க வேண்டும் என்று தெரிகிறவர்கள். அது மனிதர்களாக இருக்கலாம், கொள்ளை நோய்களாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையும் நற்பெயரையும் கெடுக்கக்கூடிய சூழ்ச்சி செய்கிற கயவர்களாக இருக்கலாம். முடிவாக உங்கள் பிராணனை தூக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய திட்டம். இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற கொள்ளை நோய் கூட ஒரு விதமான பிராணன் பகைஞர். பாருங்க, இந்த பிராண பகைஞரை பற்றி அவன் பேசுகிறான். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கனுக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலில் என்னை காப்பாற்றும். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து அவர் பேசிட்டே வர்றார். ஆனால் முன்னாடி என்ன சொல்றார்? செட்டைகளின் நிழலில் என்னை காப்பாற்றுன்றார். அப்போ நான் தான் தொடங்கும் போதே சொன்னேன், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பதற்கு முன்பாக செட்டைகளின் நிழலுக்குள்ளே வரணும், ப்ரெசன்ஸ்குள்ளே வரணும். ஆமென் சொல்லுங்க. அந்த 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 சப்ளைக்குள்ளே வரணும். பாருங்கள், ஒரு கீபோர்டு இருக்குது. அந்த கீபோர்டை எடுத்து வச்சு நீங்கள் பாட்டுக்கு அமுக்குனீங்கன்னா என்ன செய்யாது? என்ன செய்யாது? வராது, சவுண்டு வராது. ஏன் சவுண்டு வராது? முதல் என்ன செய்யணும்? பிளக்கை சொருகி எலிமினேட்டரை நீங்கள் இது பண்ணி சொருகணும். அப்போ சப்ளை வரணும். சப்ளை வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன வரும்? மியூசிக் வரும். அப்படித்தான் நீங்கள் முதல் சப்ளைக்குள்ளே வரணும். கை தட்டுக்கு வருது. ஆமே நாமே நாமே எடுத்தோன்னே பைபிள் எடுத்து கிங்கினி நீங்கள் வாசிடக்கூடாது, அது சவுண்டு வராது. இப்போ சப்ளை வேணும். இவன் சொல்கிறான் பாருங்க, பிராண பகைஞருக்கும் உம்முடைய செட்டைகளின் கீழே என்னை காப்பாற்றும். உங்கள் ப்ரெசன்ஸ்குள்ளே நான் வர விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்றான். சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், அவர்கள் நினந்துண்ணி இருக்கிறார்கள், அவர்கள் வாயினில் வீம்பு பேசுகிறார்கள், நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைத்து கொண்டார்கள். சுற்றி என்ன செஞ்சுட்டாங்க? எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்களால் ஒரு வேலையும் செய்ய முடியல, ஒன்றும் பண்ண முடியல. உங்களை எதெல்லாம் அரெஸ்ட் பண்ணுதோ அதெல்லாம் எதிரி தான். உங்களை சுற்றி நிற்கிற எல்லாமே என்ன தான்? எதிரி தான். அது பணப்பிரச்சனையாக இருக்கலாம் சார், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல சார், சுற்றி அரெஸ்ட் பண்ணிடு சார் அப்படின்னா அது ஒரு எதிரி. அல்லது வியாதியாக இருக்கலாம். சில நேரம் ஒரு காய்ச்சல் வந்துடும், தலைவலி வந்துடும். சிலருக்கு சில எனக்கெல்லாம் சில நாட்களில் அந்த நாட்களில்
திடீர்னு ஒரு இப்போ டைஃபாய்டு வந்துருக்குன்னு வச்சுக்காங்களேன், அந்த டைம் பைபிள் வாசிக்க முன்னாடி ஜெபம் பண்ண ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு நாள் யோசித்தேன், எப்படி அந்த காலத்தில் வந்து எனக்கு இதெல்லாம் கர்த்தர் தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அப்போ கர்த்தர் கொடுக்குறாருன்னா ஏன் ஜெபம் பண்ண விட மாட்டேங்குது? கர்த்தர் கொடுத்தா ஜெபிக்கிறதுக்கு நல்லா ஜெபம் பண்ண, அதாவது உங்களுக்கு ஃபீவர் இருக்குது, நல்ல ஆவியில் நின்று ஜெபம் பண்ணுறீங்க, ஆனால் மற்ற வேலை எதுவும் பார்க்க முடியல, தூங்குறீங்க அப்படின்னா கர்த்தர் கொடுத்தா சொன்னால் ஜெபம் பண்ண முடியல, பைபிள் வாசிக்க முடியல, எந்த விதத்திலும் என்னுடைய ஒரு பாருங்கள், ஒரு 10 நாள் காய்ச்சல் இருந்துட்டு எந்திரிக்கும் போது 10 நாளைக்கு முன்னாடி இந்த விசுவாசம் போச்சு. ஏன்னா இடையில 10 நாள் நான் என்ன செய்யலை, கடவுளோட உறவே வைக்கலை. அப்போ இந்த 10 நாள் வியாதி என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அழிக்க தான் செஞ்சிருக்கே ஒழிய என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தூக்கி விடலை. ஆகவே தான் சொல்லுகிறேன், தேவன் வியாதியின் மூலமாக ஒன்றை கற்றுக் கொடுக்கிறவர் அல்ல. அது ஒன்று அரெஸ்ட் பண்ணும், பண பிரச்சனை ஒன்று அரெஸ்ட் பண்ணும், வியாதி ஒன்று அரெஸ்ட் பண்ணும், உன் எதிரிகள் ஒன்று அரெஸ்ட் பண்ணுவார்கள். அப்போ இப்போ தாவீது சொல்றாரு, நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைத்து கொண்டார்கள், எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. இப்படிலாம் சூழ்நிலை இருக்கலாம். எதுக்கு சார் எதிரி எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணணும்? எதிரியை காட்டணும் போத, அப்புறம் தான் ஹீரோ காட்டணும். இப்பேற்பட்ட ஆளை தூக்குனா அவர் எப்பேற்பட்ட ஆளா இருப்பார் அப்படி பேசணும். என் அன்புக்குரியவர்களே பாருங்கள், பைபிளில் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு தாவீது. எங்களை தரையில் தள்ளுற அளவுக்கு நோக்கி. இப்போ இன்றைக்கி உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா எதிர்மறையான ஒரு சூழ்நிலை நீங்கள் பார்க்குறீங்க. கொள்ளை நோய் பரவி இருக்கிறதை பார்க்கிறீர்கள். நாளுக்கு நாள் வியாதியோட எண்ணிக்கை கூடி இருக்கிறதெல்லாம் கூட நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கு இயேசு நாமத்தில், நிறையா மாறுது. அப்போ எதிர்மறையான காரியங்கள், நீங்கள் வெளியில் போய் உங்கள் வாழ்க்கைக்கான எந்த காரியத்தை செய்ய முடியாத மாதிரி ஒரு அரெஸ்டாக இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் உங்கள் மேலே அரெஸ்ட் பண்ணல, வியாதி தான் அரெஸ்ட் பண்ணுது. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்திற்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பாலசிங்கத்துக்கும் ஒப்பாய் இருக்கிறார்கள். என் சத்துருக்கள் சிங்கம் என்னைக்காச்சும் வந்து கையை மட்டும் கடிச்சிட்டு போமா, காலை மட்டும் கடிச்சிட்டு போமா, நேராக எங்கே தான் வைக்கும்? குறவலையில் தான் வாய வைக்கும், ஒரே கடி. அப்போ சிங்கம் எப்படி இருக்கும் யோசிங்க. இப்போ இந்த இடத்துல வந்து தாவீது யாரை சொல்கிறான்னா, சிங்கத்தையே பேசலை, சிங்கம் மாதிரி ஆட்கள், சிங்கம் மாதிரி பிரச்சனை, என்னை அரெஸ்ட் பண்ண பையனை கொலை செய்ய நினைக்கிற எதிர்மறையான பிசாசின் தந்திரங்கள், திட்டங்கள், மறைவான கண்ணிகள், ரீபா காமா லா ஷாந்துனா எல்லாத்தையும் தூக்குறாரு கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தர் சொல்லுவோம். ஆமென். ஒன்றும் இருக்காது. ஆமென். இது எல்லாத்தையும் சொல்றாரு. இதற்கெல்லாம் ஒப்பா இருக்கிறார்கள். கர்த்தாவே, இப்போதான் நான் மேட்ருக்கு வரேன், நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய பட்டயத்தினால். இப்போதான் இவ்வளோ நேரம் எதிரியை பற்றி பேசிட்டு, வியாதியை பற்றி கேட்டிருப்பீங்க, எதிரியை பற்றி கேட்டிருப்பீங்க, பிரச்சனையை பற்றி கேட்டிருப்பீங்க, பொருளாதாரத்தை பற்றி கேட்டிருப்பீங்க. கடைசி நீங்கள் கேட்க வேண்டிய விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் சொன்னதோடு விடலை. உங்களுக்கும் தாவீதுக்கு வித்தியாசம். நீங்கள் 12 வசனத்தோடு நிப்பாட்டிடுவீங்க. அவன் 13க்கு வரான். அங்கே தான் தாவீது நிற்கிறான். அவன் சொல்கிறான், உம்முடைய பட்டயத்தினால் என்னை தப்புவியும். தாவீதுக்கு எதிரியை குறித்த அறிவு இருந்தது, ஆனால் அதை விட கர்த்தருடைய பட்டயத்தை குறித்த அறிவு அதிகமாக இருந்தது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Praise God. மறுபடியும் சொல்கிறேன், தாவீதுக்கு எதிரியை குறித்த அறிவை விட கர்த்தருடைய பட்டயத்தை குறித்த அறிவு, தேவனுடைய வல்லமையை குறித்த அறிவு அவனுக்கு தெளிவாக இருந்தது. சில நேரங்களில் எதிர்மறையான அறிவு உங்களுடைய அனுமதியை தாண்டி உங்கள் மூளைக்குள் கடந்து வரலாம். தவறல்ல, தவறல்ல. தேவனை பற்றிய, அதாவது எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான காரியங்கள் உங்கள் இருதயத்தை வந்து சில நேரம் பயமுறுத்தலாம். தவறல்ல. ஆனால் அதை தாண்டி தேவனை பற்றியும் அவருடைய வல்லமையை பற்றியும் நமக்கு இந்த உலக அறிவு சில நேரம் வந்திருக்கலாம். அந்த அறிவை விட கர்த்தருடைய வல்லமையை பற்றிய அறிவு அதிகமாக உங்களை நிரப்பி இருக்கும் என்றால், அந்த அறிவு அதிகமாக இருக்கும் என்றால், நீங்கள் கேட்ட செய்தியில் உங்களை பயமுறுத்த முடியாது. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு பிரச்சனை எதிர்மறையான செய்தியை கேட்கறதுனால மட்டும் கிடையாது. எதிர்மறையானதை கேட்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம், கேட்காம இருக்கிற நல்லதுன்னு சொல்கிறோம். நல்லது. ஒருவேளை அது நீங்கள் தேவனை குறித்த அறிவில் வளர்ந்துருந்தீங்கன்னா அது உங்களை பயமுறுத்த முடியாது. இன்றைய பிரச்சனை தேவனை குறித்த அறிவில் வந்து நமக்கு குறைவாக இருக்கிறனால தான். தேவனை குறித்த அறிவு, தேவன் யார், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்கிற காரியங்கள். தாவீதுக்கு எதிரியை குறித்திருந்த அறிவை விட கர்த்தரின் பட்டயத்தை குறித்த அறிவு இருந்தது. எந்த மனுஷனுக்கு கடவுளை குறித்தும் கடவுளுடைய வல்லமையை குறித்த அறிவு அவனுக்கு இருக்குதோ அவனுக்கு உலக பிரகாரமான அறிவு பயமுறுத்த முடியாது. பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு காய்ச்சல் வந்துச்சு, சாதாரண காய்ச்சல்னே வச்சுக்காங்களேன். மனுஷனுக்கு என்ன வருது? பயம் வருது.
ஒரு பயம் வருது. ஏன் ஏன் இந்த பயம் வருது? ஏனென்றால் இதற்கு எதிரான மருந்து பற்றி இன்னும் தெளிவான அறிவு இல்லை. மருந்தை பற்றி தெளிவான அறிவு வந்துருச்சுன்னா, வியாதியை பற்றி அறிவு வந்தாலும் அவன் அது பயமுறுத்தவே. கையை தட்டு ஒரு ஆமென். அப்ப என்றைக்கு மருந்தை குறித்த தெளிவான அறிவு உலகம் முழுவதும் ஜனங்களுக்கு வருகிறதோ, அப்போ வியாதியை குறித்த அறிவு இருந்தாலும் பயம் வராது. இன்னைக்கு சாதாரண தலைவலி வந்துச்சுன்னா உடனே நீங்கள் போய் டாக்டர்கிட்ட சில நேரம் பாருங்களேன், அப்படி ரொம்ப சீரியஸாக பேசியிருப்போம். டாக்டர் தலை கிருகிருன்னு சுற்றுது, அப்படியே வேர்க்குது அப்படின்னு ஒன்று. எந்த டாக்டர் ஆச்சு? அப்படியா? அப்படி பார்த்துருக்கீங்களா? என்ன நான் அவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆன்றீங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு உனக்கு வியாதியை பற்றி அறிவு இருக்குது, அவருக்கு மருந்தை பற்றி அறிவு இருக்குது. கையை தட்டு ஆமென். அதனால் அவர் என்ன செய்கிறதே இல்லை, பதறதில்லை. அப்போ சாதாரண நாட்கள் பயப்படுறாங்க, அறிவு உள்ளவர்கள் பயப்படுவதில்லை. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற உங்களுக்கு தெரியுது. அப்படித்தான் நீங்கள் தேவனை குறித்த அறிவில் நிரப்பப்பட இந்த உலகத்தை குறித்த அறிவு என்ன வந்தாலும் அது உங்களை பயமுறுத்தாது. அது எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் கொள்ளை நோய் உங்களுக்கு பயம் வராது. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, கர்த்தருடைய வல்லமையை குறித்த அறிவு உங்களுக்குள்ளே போகணும். அதனால தான் டெய்லி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த வார்த்தை வர அவர்கள் தேவனுடைய வல்லமையை குறித்த அறிவு பெருக இந்த உலகத்தின் வியாதியை குறித்த பயம் போகிறது. பயம் போகும்போது வியாதியை போயிடுது. கை தட்டும்போது ஒரு ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஓகே. தாவீதுக்கு கர்த்தரின் பட்டயத்தை பற்றிய அறிவு இருந்ததினால், உம்முடைய பட்டயத்தினால் என்னை தப்புவியும் பேசினான். ஏன்னா அவனுக்கு பட்டயத்தை பற்றி அறிவு இருந்துச்சு. தேவனுடைய பட்டயம் எவ்வளவு வல்லமையானது என்பதை தாவீது மட்டுமல்ல, சபையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு சபைக்கு இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். தேவனுடைய பட்டயத்தை பற்றி அறிவு தேவை. ஏன்னா அந்த பட்டயத்தை வச்சு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, எதிரிகளை ஃபுல்லாக துரத்துறாரு. அப்போ தேவனுடைய பட்டயம் நீட்டப்படும் போது உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா பிரச்சனையும் விலகி ஓடும். கையை தட்டுங்க உதவுறது. ஆமென், பிரைஸ் காட். இப்போ பாருங்க, பைபிளில் பட்டயத்தை நிறையா பேர் பிடிச்சிருந்துருக்கிறாங்க. பட்டயம் இல்லாத ராஜாக்கள் இல்லை. பட்டயத்தை நிறையா பேர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. பெரிய ஜாம்பவான்கள் பட்டயத்தை எடுத்தாங்கன்னா ரத்தம் படாமல் வச்சதே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆள்லாம் இருக்கிறாங்க. அப்படி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஒரு ஆள் யார்? சவுலை பற்றி அவருடைய பரியல் சர்வீஸில் அவர் இறந்து போனப்போ தாவீது சொல்கிறான் பாருங்க, அவனால் முற்றிலும் பகைக்கப்பட்டவன், ஆனால் அவன் எதிரியோடைய அந்த பட்டயம் சுழற்ற பார்த்து அவனே சர்டிஃபிகேட் கொடுக்குறான்னா அந்த சவுல் எப்பேற்பட்ட ஒரு ஆளாக இருந்திருப்பான் பாருங்க. சும்மா கோலியாத்துக்கு பயந்துட்டானோன்னு அவனை சாதாரண நினச்சிடாங்க. கோலியாத்துக்கு பயந்து தவறு தான், ஆனால் மற்ற இடங்கள் அவன் பட்டயத்தை பயங்கரமாக சுழட்டியிருக்கிறான். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். சவுலை பார்த்து அழுகிறாப்புல தாவீது அழுது சொல்றாரு, கொலையுண்டவர்களின் இரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலிகளின் நினத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய வில் பின்வாங்கினதில்லை, சவுலினுடைய பட்டயம் வெறுமையாய் திரும்பினதில்லை. சவுலோட பட்டயம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாதான். எடுத்தான்னா எதிரிகள் உயிரை வாங்கிட்டு தான் திரும்ப உள்ள வரும். எதிரி அவன் மவுத் ஆயிடுவான். பட்டயம் யார் வேணாலும் பிடிக்கலாம், ஆனால் பட்டயத்தை சுற்றுகிறவர்கள் திறமைசாலிகள் என்றால். ஒரு தடவை என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பேஸ்கெட் பால் பிளேயரு, அவன் ஒரு தடவை என்ன விளையாட கூப்பிட்டான், வாடா விளையாடுவோம். எனக்கு பேஸ்கெட் பால் பெரிய இது இல்லை, வா நல்லா விளையாடுவோன்னா. சரி ஓகே விளையாடுவோன்ட்டு விளையாண்டா. நினைக்கிறேன் அப்போ 10th படிச்சுக்கிட்டு நினைக்கிறேன். அவன் பந்தை முத கையில் எடுத்தான் சார். அடுத்த ஒரு 20 நிமிஷத்துக்கு பந்து என் கைக்கே வரல. அப்படின்றான், எடுக்க போனால் இப்படின்றான், இப்படி கொண்டு போயிடுறான், அங்கே போனோன்னு இப்படின்றான், இப்படி கொண்டு போயிடுறான். நான் விரட்டிக்கிட்டே இருக்கேன். 10-15 நிமிஷம் ஆச்சு, பந்தை தொட்டு கூட பார்க்கல. கடைசியில் சொன்னேன், இதுக்கு எதுக்குற என்ன கூப்பிட்ட, நீயா விளையாண்டுக்க, வந்து என் கையில் வாழை அப்படின்னு. அவன் திறமசாலியை கையில் பந்து போச்சுன்னா பந்து என்ன செய்யாது, அடுத்தவன் கைக்கு வராது. அப்படித்தான் சவுலுடைய பட்டயம் உருவிட்டானா எதிரிகள் உயிரை வாங்கிட்டு தான். ஒரு சிறந்த கால்பந்தாட்ட வீரன் காலுக்கு பந்து கிடைச்சிருச்சுன்னா கோல் போஸ்ட்டுக்கு போயிட்டு தான் வரும். அப்படித்தான் சவுலோட பட்டயம் உருவிட்டானா அவன் என்ன காரியத்துக்கு வெளியே எடுத்தானோ அதை முடிக்காம விட மாட்டானா. அவன் பட்டயம் நீட்டப்பட்டால் எதற்காக நீட்டப்பட்டதோ அதை முடிக்காமல் திரும்பாது. சொல்கிறான் பாருங்க, எதிரிகளின் உயிரை
வாங்காமல் சவுலின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினதில்லை. நம்மளாம் போனோம்னா சும்மா காற்றுல சுற்றிட்டு வந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அவன் வெறுமையாக திரும்பவே திரும்பாது. அப்படி தான் தெரியும். கொஞ்ச நேரத்தை பார்த்தா வெள்ளை பட்டயம் சிகப்பாக மாறி இருக்கும். எப்போ உள்ளே போச்சு எப்போ வெளியே வந்துச்சுன்னு தெரியாது. அப்போ பாருங்கள், சவுலுடைய பட்டயம் அப்படி பட்டயமா. நீங்கள் கர்த்தரின் பட்டயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் மனிதனுடைய பட்டயத்தை பார்க்கணும். இந்த மனிதனுடைய பட்டயமே இப்படி இருக்குன்னா கர்த்தருடைய பட்டயம் எப்படி இருக்கும்? கையை தட்டுங்க ஒரு ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பட்டயத்தை பற்றி அறிவு உங்களுக்கு வளருவதாக பெற்றுக்கொள்வீர்களா என்று சொல்லி நான் சொல்லி, அந்த பட்டயத்தை தேவன் நீட்டினா என்னன்னா, மனுஷன் பட்டயத்தை நீட்டினா மனுஷனை மட்டும் தான் கொல்ல முடியும். ஆனால் தேவன் பட்டயத்தை நீட்டினா கொள்ளை நோயை காலி பண்ணுவார். தேவன் பட்டயத்தை நீக்கினார் பஞ்சத்தை காலி பண்ணுவார். தேவன் பட்டயத்தை நீக்க அவங்க எதிரிகளை காலி பண்ணுவார். அவருடைய பட்டயம், மனிதனுடைய பட்டயம் கண்ணுக்கு தெரிகிறவர்களை தான் காலி பண்ணும், கண்ணுக்கு தெரிகிறவர்கள் தான் அழிக்கும். ஆனால் தேவனுடைய பட்டயம் கண்ணுக்கு தெரியாத காரியங்களையும் அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. உம்முடைய பட்டயத்தினால் என்னை தப்புவியும் ஆண்டவரே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென்.